அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பு. பயம் தரும் எண்ணம். மனிதனின் எதிரிகள் இரண்டு. ஒன்று பயம், மற்றது கவலை. பயம் வலுப்படைத்த வியாதி, கவலை மெல்ல அரிக்கும் நோய். பயத்தாலும் கவலையாலும் மனுஷன் தன் வாழ்வை நாசமாக்கிக் கொள்கிறான், சூழ்ந்திருப்போர்களின் வாழ்வையும் கெடுக்கிறான். இப்படிப்பட்ட பலரை நம்மிடையே நாம் காணக்கூடும். எந்த சாதாரண விஷயத்தை இவர்களிடம் கொண்டு சென்றாலும் நாம் எதிர்பார்க்காத பயங்களை, அபாயங்களை நம் முன் பரப்பிவிட அவர்களையும் அறியாமல் அவர்கள் முயல்வாங்க. இவர்கள் சந்தேக பிராணிகள். இவர்கள் தங்களை சுற்றிலும் எண்ணங்களால், பயம், கவலை என்ற எண்ணங்களால் பெரிய சுவர்களை எழுப்பி கொண்டிருப்பவங்க. காரியங்களை செய்ய முடியாதவங்க இவங்க. இளம் வயசுல ஏற்பட்ட சிறு சம்பவங்கள் இவர்களை இப்படியோர் எண்ண பாதையில இறக்கிவிட்டிருக்கும். செய்ய முடியாதவர்கள் செயல்திறன் கொண்டவர்களை ஒரு நாளும் மன்னிப்பதில்லை. பிறரது உற்சாகத்தை இவர்கள் முளையிலேயே கிள்ளி எறிய பார்ப்பாங்க. நமது எண்ணங்கள் எழுப்பியிருக்கும் சுவர்களை நாம் நன்கு புரிந்து கொள்ளணும். அத்துடன் எண்ணச்சுவர்களாய் விளங்கும் ஒப்பாரி வைக்கும் மனித சுவர்களின் இயல்புகளையும் நம்மை சூழ்ந்திருப்போரிடம் புரிந்து கொள்ளணும். அஞ்சுவதஞ்சாமை பேதமை என்றார் வள்ளுவர். பயப்படக்கூடிய விஷயங்களுக்கு நாம் பயப்பட வேண்டும். அதை விட்டுட்டு எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருப்பது பேடியின் செயலாகும். அன்று வள்ளுவர் இப்படி பயத்தை பாகுபடுத்தியதையே இன்று மனோதத்துவ நிபுணர்கள் பயத்தின் இரு பிரிவுகளென ஏற்றுக்கொள்றாங்க. பயம் பெரும்பாலும் நமது கற்பனையில விளைவது. எதிர்காலத்தில் நிகழப்போகிற ஒன்றை இப்படி போகுமோ, அப்படி நடக்குமோ என்று பற்பல கற்பனை செய்து கொண்டு அவதிப்படுவதே பயம். 4 முறை இதே பாதையில சிந்திக்க துவங்கியதும் பயம் நமது இயல்பாக, பழக்கமாக மாறிவிடுது. அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே என்றார் பாரதி. சிலருக்கு மருத்துவர்களையும் கண்டு பயம், சிலருக்கு மேலதிகாரிகளை கண்டு பயம், சிலருக்கு தங்கள் மனைவியை கண்டு பயம். பெரும்பாலான பயம் அனைத்தும் நமது அசாதாரண கற்பனையினால் விளைவது. ஒரு சம்பவம் நிகழும் முன் நமது பயங்களை எழுதி வைத்து பின்னால் அவற்றை சாவகாசமாக படித்து பார்த்தா எப்படி உப்புச்சப்பு பெறாத விஷயங்களுக்கெல்லாம் நாம் பயந்திருக்கிறோம் என்பது தெரிய வரும். பயம் மனித லட்சியங்களின் அடியில லேசாக குழிபறிக்கும் இயல்புடையது. மனித நம்பிக்கையை அசைக்கும் தைரியத்தை ஆட்டங்காண வைக்கும் தன்மை கொண்டது. நோயினால் சாகும் முன் சாவின் பயத்தால் மனிதர்கள் செத்திருக்கிறாங்க. எதிரியால தோற்கடிக்கப்படும் முன் வெறும் பயத்தால் படைகள் நாட்டை பறிகொடுத்திருக்கின்றன. பயம் ஒரு நஞ்சு, விஷம். நமது உடல்ல பலத்த மாறுபாட்டை அது உண்டு பண்ணுது. பயப்படும் ஒருவன் ஒன்று ஓட முயல்கிறான் அல்லது தற்காப்புக்காக சண்டை போட தயாராகிறான். அப்போது மனிதனின் கண்கள் பெரிதாகின்றன. இரத்தத்துல சர்க்கரை வேகமாக பாய்கிறது, வேகமாக மூச்சு போய் வருகிறது. இதய ஓட்டத்தையும் சீரான நீர் சுரப்பதையும் இது பாதிக்குது. பயம் உண்மையா இருக்கலாம் அல்லது நமது கற்பனையா இருக்கலாம். நாம் எப்படி நம்புகிறோமோ அதற்கேற்ப நம் உடல் மாறுபடுது. பயப்படுறவங்க சர்வ ஜாக்கிரதையான மனிதர்கள். எதற்கும் முன்னே செல்ல முதல்ல செய்ய தயங்குவாங்க. வீடு என்ற 4 சுவருக்குள் தான் அவர்கள் நிம்மதியாயிருப்பாங்க. இவர்களை அடையாளம் கண்டு கொள்வது எளிது. பல பேச்சாளர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் கூட்டத்திற்கோ வகுப்பிற்கோ போகும் முன் சதைகள் முறுக்கேறி நெருக்கடி நிலையில அவர்கள் இருப்பதுண்டு. அப்போது உடல் வியர்க்கும், வார்த்தைகள் தடுமாறும், வயிறு குமட்டும். பயத்துல வாழ்பவர்களெல்லாம் எப்படி மோகன்தாஸ் காந்தி என்ற இளைஞர் வழக்கறிஞராய் வாழத் துவங்கினார் என்பதை ஆராயணும். முதல் வழக்கின் போது வாதிட எழுந்தார் காந்தி. கண்கள் இருண்டன, காதுகள் பஞ்சடைந்தன, நா தழுதழுத்தது. அழாத குறையாக மன்னன் அமர்ந்தார். பிற வழக்கறிஞர்களும் நீதிபதியும் புன்னகித்திருக்கக்கூடும். ஆனா காந்தி அதை உணரும் நிலையில இல்லை. அத்தகைய மனிதர் இந்தியாவின் விடுதலை கோரிக்கையை எடுத்துக்கொண்டு இங்கிலாந்தின் பாராளுமன்றத்திலே பேசினாரு, விவாதித்தாரு. எத்தகைய மாற்றம் பாருங்க.
தத்துவ ஞானி எமர்சன் சொல்றாரு, எதை கண்டு பயப்படுகிறீர்களோ அதை செய்ய துவங்குங்கள், பயம் செத்து போவதை காண்பீங்க என்று. தண்ணீரை கண்டு பயப்படுபவன் குளத்தில் இறங்கி நீந்த கற்றுக்கொள்ள வேண்டும், பின் நீரை பற்றிய பயம் போகும். இரு வழிகளில் பயத்தை போக்கலாம். ஏன் பயப்படுகிறோம், ஏன் பயப்பட வேண்டும், தலையா போய்விடும் என்று தீவிரமாக பயத்தை அக்குவேறு ஆணிவேராக அலசுவது முதல் வழி. அலசினா காரணமில்லாததற்கு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் என்பது விளங்கும். இரண்டாவது, எதை கண்டு பயப்படுகிறோமோ அதில் சிறிது சிறிதாக நுழைந்து காரியங்களை செய்ய துவங்கணும். செயலே பயத்தை போக்கும் அருமருந்து என்கிறார்கள் அறிஞர்கள். பயம் நெஞ்சை கவ்வியிருக்கும் போது அதை அப்புறப்படுத்துவது எளிதல்ல. நம்பிக்கைதான் பயத்தின் மாற்று. பயத்திற்கு நேர்மாறான தைரியமான எண்ணங்களை மனதிற்கு விடுவது, அதை பற்றி சிந்திப்பது நல்ல பலனை தரும். பயம் பற்றி யோகானந்தர் ஒரு கதை சொல்றாரு, கேளுங்க. ஒரு ஞானியின் நிஷ்டை கலைந்த போது ஒரு சிறு எலி வந்தது. சுண்டலியே, உனக்கு என்ன வேணும் என்றார் ஞானி. இந்த பூனையை கண்டு பயமா இருக்குது, என்னை ஒரு பூனையாக மாற்றிவிட்டால் உங்களுக்கு புண்ணியம் உண்டு என்றது எலி. ஞானி எலியை பூனையாக மாற்றினார். 2 நாள் கழித்து மீண்டும் அப்பூனை வந்தது. இப்போது என்ன பிரச்சனை என்றார். சதா என்னை நாய் விரட்டுது, என்னை நாயாக மாற்றிவிட்டால் தேவலாம் என்றது பூனை. பூனையை நாயாக மாற்றினார் ஞானி. சில நாள்ல அந்த நாய் வந்து சொல்லியது, இந்த புலி என்ன ரொம்ப படாதபாடு படுத்துது, தயவு செஞ்சு புலியாக என்னை மாற்றிவிடுங்கள் என்றது ஞானி. நாயை புலியாக மாற்றினார். ஆனா சில நாளில் மீண்டும் புலி அங்கே வந்து மன்றாடியது, இக்காட்டில வேடன் என்னை வேட்டையாட வருகிறான், தயவு செஞ்சு என்னை வேடனாக மாற்றிவிடுங்கள் என்றது புலி. புலியை வேடனாக மாற்றினார் ஞானி. எனினும் சில நாளில் வேடன் ஞானி முன் வந்து நின்றான். இப்போது உனக்கு என்ன வந்தது என்றார் ஞானி. எனக்கு பிற மனிதர்களை கண்டால் பயமாக இருக்குது, ஆகவே இடைமறித்தார் ஞானி. ஏய் சுண்டலியே, உன்னை எதுவாக மாற்றினால் என்ன, உன் பயம் உன்னை விட்டு போகாது. நீ பழையபடி சுண்டலியாக இருக்கத்தான் லாயக்கு. எனக்கு சுண்டலியின் இதயம்தான், உனக்கு சுண்டலியின் இதயம்தான் இருக்குது என்றார் ஞானி. உள்ளத்தில பயம் அகலாதவரை எதுவாக மாற்றினால் என்ன? பயம் ஓர் எண்ணம், அதை அகற்றி நம்பிக்கை, துணிவு என்று மாற்று எண்ணங்களை வைக்காதவரை பயமே நம்மை ஆட்டி படைக்கும், பயமே நம்மை விரட்டி கொண்டிருக்கும். Thanks for watching. Please subscribe our YouTube channel.